கிடைக்கும். நான் கேட்கிறத நான் பெற்றுக்கொள்வேன். நான் கேட்கிறத நான் அடைவேன். சந்தேகம் இல்லாமல் நான் நிச்சயமா அதை பெறுவேன். அதை பெறாமல் நான் போவதில்லை. கேட்கிறவர்களுக்கு சம்பூர்ணமாய் தருகிறார், கடிந்து கொள்கிறவர் அல்ல. நான் கேட்டா நான் நிச்சயமா அதை பெற்றுக்கொள்வேன். அதற்குரிய ஆதாரங்கள் வேதத்தில் இருக்குது. நான் அதை தியானித்து இருக்கிறேன். என் உள்ளத்துல என் உள்ளம் சொல்லுது நான் பெற்றுக்கொள்வேன் என்று என் இருதயம் எனக்கு சொல்லுகிறது. அதான் விசுவாசம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். ஜனங்க நினைக்கிறாங்க ஜெபம்னு உடனே கத்துட்டு போய் அழுது மன்றாடி என்னத்தையும் ஆட்டிட்டா போட்டு அவர் சிங்காசனத்தை குலுக்கிட்டு 2 நாள் உபவாசம் போட்டு ஓன்னு கதறிட்டா கத்தர் கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. ஜெபம்னா முதல்ல அங்க வர வேண்டியது என்ன? விசுவாசம். உள்ளத்துல விசுவாசத்தை வழங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாம் கிடைக்கும். உள்ளத்துல அதை விசுவாசிங்கள். முதல்ல அதற்குரிய வாக்குத்தத்தங்களை எடுங்க. கர்த்தர் அப்படி கேட்டா தர்றாருங்கிற வாக்குத்தத்தத்தை எடுங்க. எப்படி ஜெபத்துக்கு பதிலளிக்கிறாருங்கிற வாக்குத்தத்தங்களை எடுங்க. உங்களுடைய தேவை என்ன, அதை எப்படி அவர் சந்தித்திருக்கிறார் மற்ற ஜனங்களுக்கு பாருங்க. உள்ளத்துல விசுவாசம் உண்டாகட்டும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிகள். சும்மா ஜெபம் பண்ணாதீங்க, விசுவாசிங்கள். சும்மா ஜெபம் பண்ற பெரிய கும்பலே இருக்குது. ஹலோ, ஜபத்துக்கெல்லாம் ஒன்றும் கரைச்சல் இல்லை. நம்மளாம் சாம்பியன்ஸ் ஜபத்தில், நம்ம நாட்டில். அதுவும்
சும்மா ஜெபம் பண்றது இஷ்டத்துக்கு சகட்டு மேனிக்கு ஜெபம் ஓ ஆ ஓன்னு கதறி கிதறி கூச்சல் போட்டு சும்மா ஜெபம் பண்றது. ஆனா விசுவாசிக்கிறத பற்றி யாரும் சொல்லி தரதே கிடையாது. எப்படி விசுவாசிக்கிறது? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, விரும்பி கேட்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். எல்லாம் சொல்லுங்க விசுவாசியுங்கள். பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க விசுவாசியுங்கள். அப்ப விசுவாசிக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்றை பெற வேணும்னு விசுவாசிக்கணும்னா அதுக்குரிய வார்த்தைகளை கேட்டீங்களா? அதுக்குரிய வாக்குத்தத்தங்களை பார்த்தீங்களா? அதுக்குரிய பிரசங்களை கேட்டீங்களா? அப்பதானே விசுவாசம் வரும். அதற்குரிய காரியங்களை கேட்க கேட்க தானே விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தாதான் நீங்க கேட்கிறதும் வரும். சும்மா ஜெபம் பண்ணதுனால அல்ல. ஏன்னா வெற்றி ஜெபத்துல பிரயோஜனமே கிடையாது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம். அப்ப கவனிங்க, இப்ப கேட்க கடவன் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்கும் போது கொடுப்பாராம். ஆனாலும் இங்க பாருங்க, குவாலிஃபயரை போடுறாரு இங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். அதை தான் சொல்லிட்டு வர்றேன். அவன் எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் எதோட கேட்க கடவன்? சும்மா கேட்டதுனால இல்ல. சும்மா போய் ஆண்டவருடைய பாதத்தில் நான் அழுதுட்டு வந்தேங்க கொஞ்ச நேரம், நாளைக்கு கொஞ்ச நேரம் போய் அழலான் இருக்கிறேன், இதே மாதிரி இந்த மாசம் பூரா பண்ணலான் இருக்கிறேன், 7 நாள் செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம் வச்சிருக்கிறேன், அதுல போய் 7 நாள் அழுதுட்டு வந்துடலாம். கிடையாது. நீங்க 7 நாள் அழுதாலும் சரி, 70 நாள் அழுதாலும் சரி, அதுல பெரிய வல்லமை கிடையாதுங்க. எதுல வல்லமை இருக்குது? வல்லமையே கர்த்தர் எங்க வச்சுட்டாரு? விசுவாசத்துல வச்சுட்டாரு. சொல்றாரு, அவன் எவ்வளவாகிலும், எல்லாம் சொல்லுங்க எவ்வளவாகிலும், எவ்வளவாகிலும் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல், எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். அப்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் நான் கேட்கிறத எனக்கு தருவார் என்கிற விசுவாசத்தை வளர்க்கிறது தான் உங்களுடைய வேலையில பிரதானமான வேலையா இருக்க வேண்டும். ஹலோ, நான் கேட்டால் நான் கேட்டது எனக்கு கிடைக்கும், நிச்சயமா நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்படிப்பட்ட பிரசங்களை கேட்கிறீங்களா? விசுவாசத்தை பற்றி அறிந்து கொண்டீர்களா? அதுக்குரிய வாக்குத்தத்தங்கள் எடுத்தீங்களா? அதை தியானித்தீங்களா? அதை அறிக்கை செய்தீங்களா? அதை உள்ளத்துல வச்சீங்களா? அப்பதான் ஜெபம் வேலை செய்யுங்க. சும்மா கதர்னதுனால ஜெபம் வேலை செய்திட போறது இல்லை, கண்ணீர்னால வேலை செய்திட போறது இல்லை. இதையெல்லாம் உள்ளத்துல வைத்து விசுவாசித்தீர்களா? அப்ப ஜெபம் வேலை செய்யும். இருக்கீங்களா? எத்தனை நம்புறீங்க ஜெபம் வேலை செய்யும்? அது முறையா செஞ்சா வேலை செய்யும். முறையா செய்யாம ஒரு உமிழ்நீர் கூட முழுங்காம நீ வா, அது வேலை செய்யும். இதெல்லாம் பைபிள்ல இல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனாலதான் அதெல்லாம் சொல்றேன். நான் யாரையும் குற்றப்படுத்தணும்னு சொல்லல, நான் சொல்றேன் பைபிள் இல்லாதெல்லாம் சொல்றேன், பைபிள் இருக்கிறத மட்டும் சொல்ல மாட்டேன்றேன். எவ்வளவாகினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். அப்ப நான் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கறது எப்படி எப்பாவது கற்றுக்கிட்டேன்னா, அதை பற்றி எப்பாவது போயிச்சாங்களா யாராவது? அதை பற்றி எப்படியா சொல்லி தந்தாங்களா எனக்கு? அதை சொல்லித்தர அதை நான் கவனிக்க அந்த சந்தேகத்தை டீல் பண்ண என்னுடைய ஜெப வாழ்க்கையில வெற்றியை நான் காண்பேன். அந்த சந்தேகத்தை நான் அகற்ற அவ்வளவு வெற்றி எனக்கு உண்டாகும். அந்த சந்தேகத்தை நீக்க அவ்வளவு எனக்கு ஆவிக்குரிய ஜீவித்துல ஒரு வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். ஆகவேதான் சபையில விசுவாசத்தை குறித்து அவ்வளவு அதிகமா போறது. சந்தேகத்தை பற்றி இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கிறேன். எதுக்கு பேசிட்டு இருக்கிறேன்? ஏன்னா அந்த சந்தேகத்தை நீக்கணும், அதை அடையாளம் கண்டுகொள்ள வேணும், எப்படி நீக்கணும்ன்றது தெரியணும். ஏன்னா இல்ல விசுவாசம் வேலை செய்யாது, சும்மா வந்து போனா பத்தாது. ஹலோ, கிளீனா தெளிவா சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கீங்களா? பாருங்க, எவ்வளவாகினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. எப்படி சொல்லி பாருங்க, நிறைய பேர் போய் ஜெபம் பண்ணி ஏதோ பெற்றுக்கொள்வோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி நினையாதிருப்பானாகன்னு சொல்லி இருக்குது. இருதயத்தில் சந்தேகத்தை வச்சுட்டு போய் என்ன சொல்றாங்க? என்னமோயா போய் ஜெபம் பண்ண, இப்போ அது கிடைக்குமான்னு பார்க்கலாம், கர்த்தர் என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். அப்பவே நான் எழுதி கொடுத்துருவேன் சர்டிபிகேட், கிடைக்காதுன்னு. கிடைக்குமோ கிடைக்காதையா, நான் கர்த்தர்கிட்ட விட்டுட்டேன், கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி கிடைக்காது கண்டிப்பா. அது எப்படியோ நடக்கட்டையா? இல்ல, அது விசுவாசம் இல்லை. விசுவாசம்னா என்ன? கிடைக்கும், நான் கேட்கிறத நான் பெற்றுக்கொள்வேன், நான் கேட்கிறத நான் அடைவேன், சந்தேகம் இல்லாமல் நான் நிச்சயமா அதை பெறுவேன்.
அதை பெறாமல் நான் போவதில்லை. கேட்கிறவர்களுக்கு சம்பூர்ணமாய் தருகிறார், கடிந்து கொள்கிறவர் அல்ல. நான் கேட்டா நான் நிச்சயமா அதை பெற்றுக்கொள்வேன். அதற்குரிய ஆதாரங்கள் வேதத்தில் இருக்குது. நான் அதை தியானித்து இருக்கிறேன். என் உள்ளத்துல என் உள்ளம் சொல்லுது நான் பெற்றுக்கொள்வேன் என்று என் இருதயம் எனக்கு சொல்லுகிறது. அதான் விசுவாசம். அப்ப பாருங்க, அவிசுவாசத்தினுடைய தன்மை இங்க பாக்குறோம். இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் 8ஆம் வசனம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்ப அந்த அவிசுவாசம் அல்லது சந்தேகத்தினுடைய தன்மையை இங்க பாக்குறோம். அது எப்படி இருக்குதான்? காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறானா. யாரு? சந்தேகப்படுற மனுஷன். இதயத்தில் சந்தேகப்படுற மனுஷன் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அலை எப்படி வருது? அப்படியே வருது, ஓன்னு எழும்பும், அப்புறம் புஷ்ன்னு இறங்கும், அப்புறம் திருப்பி ஓன்னு எழும்பும், அப்புறம் திருப்பி புஷ், திருப்பி ஓன்னு எழும்பும். அப்ப சந்தேகப்படுற மனுஷன் எப்படி இருக்கிறான்? இன்னைக்கு சொல்றான் நிச்சயமா சோமாயிடும். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்மா. திங்கக்கிழமை வந்தோடனே என்னன்னு தெரியலங்க, உடலாம் குடையுதுங்க அப்படிமா. செவ்வாய்க்கிழமை ஆராதனைக்கு வந்தோன்னு அல்லேலூயா கர்த்தர் என்ன சுகமாக்கிட்டாருமா. புதன்கிழமை வந்தோடனே திரும்பியும் கீழே அல டவுன்வர்ட்ல போகுது, கீழே போகுது. ஓடு மேல ஏறி ஏறி இறங்கிட்டு வருது பாருங்க. அதுதான் சந்தேகம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றி தான், எனக்கு சந்தேகமே இல்லை, நான் பெற்றுக்கொள்வேன். நாளைக்கு என்ன பண்ணுவான்? போங்க சார், நானும் நேத்துல இருந்து காத்துட்டு இருக்கிறேன், ஒண்ணுமே நடக்கல. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கன்வென்ஷன்ல மீட்டிங்ல போயிட்டு அங்க ஏதாவது கொஞ்சம் சொன்னாங்கன்னா கர்த்தர் அற்புதம் செய்வார்னு ஓன்னு திருப்பியும் கிளம்புவான் அலை மாதிரி, அப்புறம் திருப்பியும் இறங்கிடுவான். இருக்கீங்களா? ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, சந்தேகம்னா என்னன்னு அப்புறம் கேட்க கூடாது. தெளிவா சொல்லிட்டேன். இப்போ எப்படி இருக்கிறீங்க நீங்க? அப்படிதான் இருக்கிறீங்களா? அலை மாதிரி இருக்கிறீங்களா? காற்றில் அடிபடுகிற அலை போல ஓன்னு எழும்புறது, கர்த்தர் செய்வார்ன்றது, அப்புறம் நாளைக்கு வந்து புஷ்ன்னு அமுங்கி போயிடுறது, அப்புறம் திருப்பி ஓன்னு எழும்புறது, திருப்பி உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குதுன்னு கவனிங்க. அது சந்தேக வாழ்க்கையா, அவிசுவாசத்தின் வாழ்க்கையா, அது விசுவாசத்தின் வாழ்க்கையா? காற்றில் அடிபடுகிற அலை போல இருக்கிறதா மனம்? எப்படி இருக்குது? உள்ள எப்படி இருக்குது? இருதயத்தில் என்ன இருக்குது? சந்தேகம் இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதான்னு தெளிவா தெரிஞ்சு கொள்ளலாம். சந்தேகம் இருந்தா இந்த அலை போல ஒரு எஃபெக்ட் அங்க இருக்கும். எப்ப பார்த்தாலும் அப்பு, சில நேரத்தில் டவுன். சின்ன நேரம் பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கிட்டே முகமே அப்படியே இதாயிடும், இம்முன்னு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் படிச்சா பரவாயில்ல பிரதர், நேற்று ஒரு மாதிரி டல்லா இருந்தது, இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல பிரதர். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உம்முன்னு இருக்கும் மூஞ்சி. அப்புறம் அடுத்த பரவாயில்ல பிரதர், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன், இப்போ கர்த்தர் ஏதாவது செய்வார்னு நினைக்கிறேன். ஒன்னும் நினைக்க வேணாம், நடக்காது. இப்படியே அலமாரி அலமோதிட்டு இருந்தா அப்படிப்பட்டவன் கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்வான் என்று நினையாதிருப்பானாக சொல்லி இருக்குது. வீணா நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஏதாவது பெற்றுக்கொள்வோம், ஏதாவது கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கவே கூடாது. ஏன்னா ஒன்னும் கிடைக்க போறது இல்லை. இந்த சந்தேகத்தை சரி பண்ணணும், இந்த அலைபாயிற எண்ணத்தை சரி பண்ண வேண்டும், இந்த உள்ளத்தை சரிப்படுத்த வேண்டும், சந்தேகத்தை நீக்கி போட வேண்டும். இருக்கீங்களா? ஒருவேளை கிடைக்கும், கிடைக்காது போல இருக்குது, நிச்சயமா கிடைக்கும் நம்புறேன். அடுத்த நாள் இல்லைங்க ஒன்னும் கிடைக்கலங்க, இதுதான் அலை. இருக்கீங்களா? இந்த டபுள், அதாவது டவுட் என்கிற வார்த்தையை பாருங்க. அதுல இருந்து இந்த சந்தேகம்னா என்னன்னு விளங்கிடும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க, கொஞ்சமா தெரியும் இல்லையா? டவுட் என்ற வார்த்தையில எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? இங்கிலீஷ்ல 5 எழுத்துக்கள் இருக்குது. அதுல கடைசி எழுத்தை மட்டும் விட்டுருங்க. விட்டீங்கன்னா என்னென்ன லெட்டர்ஸ் பாக்குறீங்க? DOUB. இது வந்து இதுக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் பொதுவா இந்த 4 லெட்டர்ஸ் இருக்கு, இந்த 4 எழுத்துக்கள் இருக்குது. அது என்னன்னு சொன்னா டபுள். டபுளுக்கும் DOUB LEன்னு சொல்றோம் இல்லையா? அந்த DOUBன்றது டவுட்டுக்கும் வருது, டபுளுக்கும் வருது. அது என்ன காண்பிக்குதுன்னு சொன்னா, இந்த டவுட்டும் டபுளும் ஒண்ணுதான். டவுட் தான் டபுள். எப்படி டபுளுங்க? ரூட் அதுதான். இந்த டவுட்டுடைய ரூட்டே டபுள். டபுள்னா என்ன? 2. அதனால தான் சொல்லி இருக்குது இருமனம் உள்ளவன். ஹலோ, இருமனம் உள்ளவன். இருமனம் உள்ளவன்னா ஒரு நேரம் நடக்கும் நினைக்கிறான், இன்னொரு நேரம் நடக்காதுன்னு நினைக்கிறான். 2 மனசா இருக்கிறான். நிச்சயமா நடக்கும்ன்ற அந்த முடிவுக்கு வரல, நிச்சயமா நடக்கும்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. 2 மனதா இருக்கிறான். நடக்கும் நடக்காது, நடக்கும் நடக்காது, நடக்கும் நடக்காது, இப்படியே இருமனம் உள்ளவனா அலமோதிட்டு இருக்கிறான்.
அதத்தான் டவுட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். டபுளுக்கும் டவுட்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. முதல் 5 எழுத்துக்களும் ஒன்றே தான் இந்த 2 வார்த்தையிலும். அதுல இருந்து அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளலாம். டவுட்னா டபுளா இருக்குது மைண்டுன்னு அர்த்தம். டவுட்னா இருதயம் 2ஆ பிளந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு நேரம் இருதயம் சொல்லுது நடக்கும்னு, இன்னொரு நேரம் இருதயம் சொல்லுது நடக்காதுன்னு. ஒரு நேரம் நம்புறீங்க நடக்கும்னு சொல்லி, இன்னொரு நேரம் நம்புறீங்க நடக்காதுன்னு சொல்லி சந்தேகப்படுறீங்க. அதுதான் டவுட்டினுடைய மீனிங். இந்த 2 விதமான பிளவுபட்டிருக்கிற எண்ணங்கள் நீங்கி, அல்லது அது அப்படிப்பட்ட ஒரு இருதயம் மாறி எப்படி ஆகணும்? நிச்சயமா நான் கேட்டுக்கொள்வது பெற்றுக்கொள்வேன். இதுல 2 வித்தியாசமான எண்ணங்களுக்கு இடமே கிடையாது. நிச்சயமா நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டும். இருக்கீங்களா? நிச்சயமா நான் பெற்றுக்கொள்வேன். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க 6ஆம் வசனத்துல, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். இந்த காற்றில் அலைபடுகிற அலை போல இல்லாம இருதயத்தை ஒருங்கிணைத்து நிச்சயமா நான் பெற்றுக்கொள்கிறேன் கன்க்ளூஷனுக்கு வர வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஒரு முக்கியமான ஒரு வேலை. இந்த இருதயத்தில் இருக்கிற இந்த 2 நிலை கிடைக்கும் கிடைக்காது, நடக்கும் நடக்காது, அற்புதம் செய்வார் செய்ய மாட்டார், நான் நம்புறேன் ஒன்னும் நடக்கலையே இப்படின்றது 2 விதமான நிலையை மாற்றி நிச்சயமா நான் நம்புறேன், என்ன இருந்தாலும் சரி நான் நம்புறேன் நிச்சயமா நடக்கும், ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆகவே அது நிச்சயமாய் நடக்கும் என்று அந்த இருதயத்தை ஒன்றுபடுத்தி ஒரே நோக்கம் அல்லது ஒரே முடிவை எதிர்பார்க்கிற இருதயம் உண்டாகும் என்று சொன்னால், நான் சொல்றேன் அப்படிப்பட்ட சந்தேகத்தை அகற்றுகிற ஒரு வேலையை கற்றுக்கொண்டீர்கள் சொன்னா, எப்படி அகற்றுறது கற்றுக்கொண்டீங்கன்னா, சந்தேகம்னா என்னன்னு முதல்ல தெரிந்து கொண்டு அந்த நிலையை போக்க கற்றுக்கொண்டோம் என்றால், you can get rid of doubt from your heart. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தேகத்தை நீக்கி போட்டு, நான் கேட்டால் நிச்சயமா அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்து பேசினால் நீங்கள் சொன்னது அப்படியே ஆகும். இருக்கீங்களா? எத்தனை பேர் புரியுது இப்போ? சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு போவோம். இப்போ வசனத்திலிருந்து டவுட்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம். ஏன்னா எக்ஸாம்பிள் ரொம்ப அவசியம். முதல்ல வசனத்திலிருந்து சொல்லிட்டாச்சு தியரிய. இப்போ எக்ஸாம்பிள், ரியல் லைஃப்ல இது எப்படி ஒர்க் பண்ணுது பாருங்க. 4:19 அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆபிரகாம் பெரிய விசுவாச வீரன். அவனை தான் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அழைக்குது வேதம். விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய மாதிரியா இருக்கிறான். எப்படி விசுவாசிக்கிறது, எப்படி பெற்றுக்கொள்றதுங்கிறதுக்கு வேதத்தில் ஒரு பெரிய மாதிரி. அவனை பார்ப்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. யார்? ஆபிரகாம். விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். எல்லாம் சொல்லுங்க, சந்தேகப்படாமல். இந்த எண்ணாதிருந்தான்றதுக்கும் சந்தேகப்படாமல்ன்றதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஏன் சந்தேகப்படுறாங்க ஜனங்கன்னா, எதையோ ஒன்றை எண்ணக்கூடாத எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அதனாலதான் சந்தேகம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? சந்தேகம் எப்படி வருது? பேதுரு தண்ணியில் நடந்தானா இல்லையா? நடந்தான். அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா நடக்க முடியல அவனால. ஏன்? இப்பொழுது எண்ணக்கூடாத எண்ணுகிறான். இப்ப என்ன பண்றான்? காற்றையும் அலையையும் பார்க்கிறான். இவனுடைய உள்ளாப்ப அலமோதுது. இது காத்து அலையும் ஒண்ணும் பண்ணாது. இருதயத்துல இருக்கிற காற்றுல அடிபட்ட அலை போல இருக்கிற அந்த இருதயம் தான் ஏதாவது பண்ணிடுது, கோளாறு பண்ணிடுது. கடல் அடிக்கிற காத்து ஒண்ணும் பண்ணாதுங்க. ஹலோ, காத்து அவன் என்ன பண்ண போகுது? படகு முழுக போகுதுன்னு சொன்னா ஏதாவது சொல்லலாம். ஆமா, காத்து ரொம்ப ஓங்கி அடிச்சது, படகு முழுகிடுச்சுன்னு. தண்ணியில நடக்கிற ஆளுக்கு காத்து ஒரு பாதிப்பா? விளங்குச்சா உங்களுக்கு? இப்போ படகு கடல்ல போகுதுன்னு சொன்னா வேகமா அடிக்குது, என்ன ஆகுமோ தெரியல, கவுந்துருமோ அப்படின்னா அர்த்தம் இருக்குது. நடந்து போயிட்டு இருக்கிற ஆளுக்கு, தண்ணி மேலேயே நடந்துகிட்டு இருக்கிறான், ஐயோ என்ன காத்து ரொம்ப ஓவரா இருக்குதே அப்படின்னா யாராவது சிரிப்பாங்க. ஏன்? நடக்கிறதே கடல் மேல நடந்துட்டு இருக்கிற, காத்து ஓவரா இருந்தான்னா குறைவா இருந்தான்னா என்னவா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அது நீ கடல் மேலேயே நடக்கிற ஆளாச்சே இல்லையா? ஆக கடல் அடிக்கிற காற்று அவனை ஒண்ணும் பண்ண போறது இல்ல.
ஆனா அந்த இருதயத்துல இருக்கிற அந்த காரியம், இருதயம் காற்றில் அடிபட்ட அலை போல அங்க அலமோதுது பாருங்க. முடியுமோ முடியாதோ, நான் முழுகிடுவனோ, காப்பாற்றப்படுவனோ இல்லையோ, சாவேனோ பொழைப்பேனோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. அதுதான் அவனை மூழ்கடிக்கிறது. அது உண்டாயிடுச்சாங்க. அப்ப எண்ணாது இருந்தான்றது ரொம்ப முக்கியம். எண்ணக்கூடாத ஒன்றை எண்ண ஆரம்பித்து விட்டான். அதனாலதான் சந்தேகம் உள்ள வந்தது. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை? எப்படி அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை? எப்படி விசுவாசத்துல வல்லவனானான்? எப்படி 21ஆம் வசனம் சொல்லுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, எல்லாம் சொல்லுங்க, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப விசுவாசத்துல பலவீனனாகாம விசுவாசத்துல வல்லவனாகிறான். எப்படி? அதுதான் எண்ணாது இருந்தான்றது ரொம்ப முக்கியம். எண்ணாது இருந்தான்னா தனக்கு 200 வயசு ஆயிடுச்சேன்றத, தன்னுடைய மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சேன்றத, தன்னுடைய சூழ்நிலைகளை இயலாது முடியாது என்கிற காரண காரியங்களை, இந்த உலகம் சொல்ற காரியங்களை, 4 பேர் சொல்ற காரியங்களை இவங்க சொல்லிட்டு இதெல்லாம் ஆகிற காரியமாயா கடவுள் சொன்னார்ன்ற பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு, குழந்தையா பறக்க போகுதுன்னு 4 பேர் சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் எண்ணாது இருந்தான். டாக்டர் சொன்னது, ஜனங்க சொன்னது, மாமியார் சொன்னது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் சொன்னது, அப்பா அம்மா சொன்னது, இதெல்லாம் எண்ணாது இருந்தான். இப்படி சொன்னாதான் விளங்குது. அதனாலதான் அப்படி சொல்றேன். ஏன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க. நம்ம என்ன சொல்றோம்? கோயிலுக்கு போய் பிரசங்கத்தை கேட்கறோம், வீட்டுல போனோம்னா மாமியார் சொல்றது கேட்கறோம். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டா தான் இருக்குது. என்ன கரெக்டா இருக்குது? கர்த்தர் சொல்றது கரெக்டா, அவங்க சொல்றது கரெக்டா? கர்த்தர் சொல்றது கரெக்டா இல்ல மற்ற ஜனங்க சொல்றது கரெக்டா? யோசிங்க நல்லா. ஆபிரகாம் ஒரு நாள் என்னைக்கோ ஒரு தீர்மானம் எடுத்தான். இனிமே நான் இவங்க யார் சொல்றதையும் கேட்க போறது இல்லை, கர்த்தர் சொல்றதுதான் கேட்க போறேன், என்ன போறது இல்லை. இவங்க என்ன சொன்னாலும் சரி, முடியாதுன்னு 1000 பேர் சொன்னாலும் அதை நம்ப போறது இல்லை. கர்த்தர் சொன்னார் எனக்கு உனக்கு குழந்தை பிறக்குன்னு, நான் நம்ப போறேன்னு விசுவாசிக்க ஆரம்பிச்சான். எண்ணாது இருந்தான். எண்ணாது இருந்ததுனால அவன் அவிசுவாசத்தினால் சந்தேகப்படாமல். நல்லா கவனிங்க, எப்படி அவிசுவாசத்தை போக்குறதுன்ற எக்ஸாம்பிள காமிக்கிறேன். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க. எதை பற்றி எண்ணுகிறீங்க? மற்றவங்க சொல்றதை பெருசா நினைக்கிறீங்களா? டாக்டர் சொன்னதை பெருசா நினைக்கிறீங்களா? அல்லது சூழ்நிலை சொல்றதை பெருசா நினைக்கிறீங்களா? மற்றவங்க சொல்றது பெருசா நினைக்கிறீங்களா? 4 பேர் சொல்ற நியாயத்தை பெருசா நினைக்கிறீங்களா? அல்லது கர்த்தர் சொன்னதை பெருசா நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொன்னதை பெருசா நினைச்சு மற்றவங்க சொல்றத எண்ணாது இருப்பீர்கள் என்றால் அவிசுவாசம் நீங்க விசுவாசம் உள்ளத்துல உண்டாகும். இந்த அலமோதுற அந்த காரியத்தை, இருதயத்தை சரிப்படுத்தலாம். அப்படிதான் எண்ணக்கூடாது. அதை எண்ணாமல் எதை எண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தை அதிக பெருசா எண்ணணும். அதை விட பெருசா எண்ண வேண்டும். 4 பேர் சொல்லிட்டு போட்டோம், அதை பெருசா எடுத்துக்க வேணாம். கர்த்தருடைய வார்த்தையை பெருசா எடுத்துக்கொள்ளுங்கள். இருக்கீங்களா? இதுல பாருங்க, அதாவது 20ஆம் வசனத்துல ஆங்கிலத்தில் எப்படி வருது? டிட் நாட் ஸ்டாகர். அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருக்கிறத இங்க தமிழ்ல சந்தேகப்படாமல் மொழிபெயர்த்துட்டாங்க. ஆங்கிலத்துல did not stagger in unbelief in வருது. ஸ்டாகர்ன்ற வார்த்தையும் டவுட் என்ற வார்த்தையும் சேம். கிரேக்க மொழியில ஒரே வார்த்தை தான். நீங்க போய் பாத்தீங்கன்னா டிக்ஷனரியில இங்க இந்த ஸ்டாகர்ன்ற வார்த்தையும் மார்க் 11:23 சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வருது. அந்த சந்தேகன்ற வார்த்தையும் சேம் வார்த்தை. அதுல இருந்து தான் வருது. ஸ்டாகர்னா அவிசுவாசமா இருக்கிறது அல்லது சந்தேகப்படுறது. ஸ்டாகர்னா அங்கேயும் இங்கேயும் அலமோதுகிறது, இருமனமா இருக்கிறது. ஸ்டாகர்னு சொன்னா 2 விதமான காரியங்களை பரிசீலிச்சுட்டு ஒரு நேரம் நடக்கும்ன்றது, இன்னொரு நேரம் நடக்காதுன்றது. அந்த நிலையிலிருந்து மாறிவிட்டான். பாருங்க, இங்க ஒரு மனுஷன் அந்த நிலையிலிருந்து மாறிவிட்டான்னு சொல்லுது. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு இதை எக்ஸாம்பிளா எடுத்தேன்னா, ஒரு காலத்துல இவன் ஸ்டாகர் பண்ணவன், இவனுடைய மனசும் அப்படி அலைமோதின மனசுதான். இருக்கீங்களா? இதை ஏன் உங்களுக்கு சொல்ல போறேன்னா, நாம எல்லாருமே நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்தலாம். ஆபிரகாம் சரிப்படுத்தி விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் தகப்பனானான். அப்படின்னா அவனை போலவே நீங்களும் என்ன பண்ணலாம்? ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய இருதயம் ஸ்டாகர் பண்ணுகிற இருதயமா இருக்கலாம், சந்தேகப்படுகிற இருதயமா இருக்கலாம், அலமோதுற காத்துல அலப்பட்டு அலபோதி கொண்டிருக்கிற இருதயமா ஒருவேளை இன்றைக்கு இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற நிலை அப்படி இருக்கலாம். ஆனா நாளைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக மாறி நல்ல பேர் எடுக்கலாம். இந்த அவிசுவாசம் அல்லது சந்தேகம்ங்கிறது, இந்த கவலைங்கிறது மனுஷனை உள்ளும் புறமாய் எல்லா விதத்திலும் கெடுக்கக்கூடிய ஒரு இது. அவன் குடிக்கிறவனாவது நாளைக்கு ஒருவேளை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவன் மாறிடலாம், நல்ல ஒரு வாழ்க்கையை புது வாழ்க்கைக்குள்ள அவன் வரலாம்.
ஆனால் இயேசு அறிந்து உள்ளத்திலே வைத்துக் கொண்டு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், இந்த கவலையை அகற்ற மாட்டேன்னு சொல்றவனுக்கு விமோச்சனம் ஏது? விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வாய். உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வென்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வாய். உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வென்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் கடும் சீரையில் பரிசுத்த பவுலும் சீலாவும் துணையாய் நின்று விடுவிப்பார் யாரும் இந்தியே ஜெபித்து கண்டார். நம் மண்டை தேவ பிரசன்னமே கதவும் திறவுண்டதே. விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வாய். உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வென்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் if you believe you shall receive. There's not a trouble or care the good Lord can't relieve. Oh, He is just the same today. All you gotta do is just trust and pray and believe. You must believe. As Daniel sat within the hungry lion's den, nobody thought that there was any hope for him. But all night long the lions never took a bite. God took away their appetite. If you believe, you shall receive. There's not a trouble or care the good Lord can't relieve. Oh, He is just the same today. All you gotta do is just trust and pray and believe. You must believe. விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வாய். உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வென்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் பசித்திருந்த சிங்கக்கேபியில் தானியேல் தனித்து முற்றும் நம்பிக்கையற்ற வேளையில் அமர்ந்திருந்தான். சிங்கங்கள் அவனை அணுகாமல் அவற்றின் பசி மறக்கடித்தான். விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வாய். உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவன் வல்லவரே. இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வென்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் if you believe, you shall receive. There's not a trouble there the good Lord can't relieve. Oh, He is just the same today. All you gotta do is just trust and pray and believe. You must believe.